எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெள்ளரிக்காய் நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம வெள்ளரிக்காய் நீர் சத்தோட நல்ல கார சாரமா நேபாளி ஸ்டைல்ல இன்ஸ்டன்டா ஒரு ஊறுகாய் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு முதல்ல வெள்ளை எள்ளு பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன்ல 1/4 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து லேசா நிறம் மாறி வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. வறுபட்டதும் எள்ளு நல்லா பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பிளேட்டுக்கு மாத்தி ஆற வச்சிடலாம். நான் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷான 2 பெரிய வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். இதை பாதியா நடுவில் நறுக்கி அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணுங்க. இந்த ஊறுகாய்க்கு வெள்ளரிக்காய் தோல் எடுக்க வேண்டியதில்லை. நான் இந்த சைஸ்ல நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் சின்னதா நறுக்கிக்கலாம். வறுத்து ஆற வச்ச எள்ளை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாத்தி நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பவுல்ல நறுக்கி வச்ச வெள்ளரிக்காய் துண்டுகளை சேர்த்து அது கூட மெலிசா நீல வாக்குல நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், நறுக்குன 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அடுத்து ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதையும் நறுக்கி சேர்க்கலாம். அடுத்து நம்ம மசாலா எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், அடுத்து வறுத்து அரைச்ச எள்ளு பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய். இதுல சேர்க்கிற மசாலா வாசனையோட இதை சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா கலந்து விட்டு இது கூட 2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் தேவைப்பட்டா நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும்னா கொஞ்சம் ஆம்ச்சூர் தூள் சேர்த்துக்கலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த ஊறுகாயை தாளிச்சுக்கலாம். ஒரு சின்ன பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்க்கிறேன். அதாவது மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் தான் இதோட ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கும். கடுகு எண்ணெய் இல்லைன்னா நீங்க வீட்டுல எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்து அதை சூடா அப்படியே ஊறுகாயில சேர்த்துருங்க. இந்த ஊறுகாய்க்கு கசூரி மேத்தி ஒரு நல்ல வாசனையும் டேஸ்டும் கொடுக்கும். கடுகு எண்ணெயை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ருசியான நேபாளி ஸ்டைல் வெள்ளரிக்காய் ஊறுகாய் தயாராகிடுச்சு. அருமையான இந்த ஊறுகாயை நீங்கள் ரோட்டி, சாதம் எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் இன்னைக்கு நல்ல சாஃப்டான ஃபுல் காஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். வாவ்! அந்த கிரன்ச்சியான வெள்ளரிக்காய், வெங்காயம், சாஃப்டான உருளைக்கிழங்கு, எள்ளு மசாலா வாசனையோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.